Taste the Daily. கடலூர் மாவட்டம் புவனகிரி பேரூராட்சி குப்பை வண்டிகளை சிறைபிடித்து 12வது வார்டைச் சேர்ந்த பொதுமக்கள் திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டனர். 12வது வார்டு பகுதிகளில் அடிப்படை வசதிகள் எதுவும் செய்து தரப்படவில்லை என்றும், இது தொடர்பாக பலமுறை புகார் அளித்தும் பேரூராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். அடிப்படை வசதிகள் செய்து தர கோரி கேட்டால் திமுக பேரூராட்சி மன்ற தலைவர் கந்தன் அலட்சியமாக பதில் கூறுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் பேரூராட்சி நிர்வாகம் மற்றும் திமுக பேரூராட்சி தலைவர் கந்தனை கண்டித்து மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் என பொதுமக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் மாநகராட்சி நிர்வாகத்தின் மெத்தன போக்கால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு பொதுமக்கள் பெரிதும் அவதியடைந்துள்ளனர். கும்பகோணம் லட்சுமி விலாஸ் தெருவில் கழிவுநீர் சுத்திகரிக்கும் இடத்திற்கு செல்லும் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு அதனை சரி செய்ய ஒரு வார காலத்திற்கு மேலாக மாநகராட்சி நிர்வாகம் மெத்தனமாக பணி செய்து வருவதால் தொடர்ந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள், மாணவர்கள், பொதுமக்கள் என அனைவரும் சிரமப்பட்டு வருகின்றனர். எனவே போக்குவரத்து காவல்துறை உடனடியாக நெரிசல் ஏற்படாதவாறு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கோரிக்கை வைத்துள்ளனர். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகேயுள்ள புளியரை கத்தியூத்து குளம் தூர்வாரப்படாததால் தொடர் மழை பெய்தும் நிரம்பவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். கடந்த அதிமுக ஆட்சியில் தூர்வாரப்பட்ட கால்வாய்கள் தற்போது பொதுப்பணித்துறை அதிகாரிகளின் அலட்சியத்தால் தூர்வாரப்படவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் கால்வாய்கள் புதர்மண்டி கிடப்பதால் கத்தியூத்து குளத்திற்கு தண்ணீர் வரவில்லை எனவும், கால்வாயில் ஏற்பட்ட உடைப்பை உடனடியாக சரி செய்ய வேண்டும் எனவும் நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசுக்கு விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். கடந்த கால ஆட்சியில் எடப்பாடி ஐயா ஆட்சியில் குளங்களை குடிமராமத்து பண்ணி செஞ்சாங்க, கால்வாய்களை தூர்வாரினாங்க. எங்களுக்கு அந்த நேரங்களில் எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை. இந்த ஆட்சியில் குளங்களை அந்த குடிமராமத்து பணியை நிறுத்தினதுனாலையும், பொதுப்பணித்துறை கால்வாய்களை தூர்வாராததுனாலையும் தற்காலம் இப்போ நாங்கள் நிற்கக்கூடிய குளத்துக்கு பேர் கத்தியூத்து குளம். இந்த கத்தியூத்து குளத்தை பார்த்தீங்கன்னா நிறையாமலே இருக்குது. என்னமோ 300 மில்லிமீட்டர் மழை பெஞ்சதுன்னு சொல்லி செய்திகள் இருக்கு. 200 ஏக்கர் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கு. வேளாண்மை துறை பேப்பரில் செய்தி விட்டுருக்க தவிர இதுவரைக்கும் எந்த விவசாயிகளாவது பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு கணக்கெடுத்து நாங்கள் நிவாரணம் வாங்கி தரோம்னு சொல்லலை. சேலம் மாவட்டம் மேட்டூர் அனல்மின் நிலையத்தில் நிலக்கரி சேமிப்பு தொட்டி சரிந்து விழுந்த விபத்தில் ஒப்பந்த தொழிலாளர்கள் படுகாயமடைந்தனர். மேட்டூர் அனல்மின் நிலையத்தில் நிலக்கரி கையாளும் பிரிவில் ஒப்பந்த தொழிலாளர்கள் வேலை செய்து வரும் நிலையில் 50 அடி உயரத்திலிருந்து நிலக்கரி சேமிப்பு தொட்டி உடைந்து கீழே விழுந்த விபத்தில் ஸ்ரீகாந்த், மனோஜ் குமார், சீனிவாசன், முருகன், கௌதம் ஆகிய 5 தொழிலாளர்கள் காயமடைந்தனர். இதையடுத்து காயமடைந்தவர்களை மீட்டு மேட்டூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். மேலும் விபத்து குறித்து அனல்மின் நிலைய அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென பெய்த மழையால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். காலை முதல் வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் அரியநாயகிபுரம், அச்சம்பட்டி, அருணாச்சலபுரம் மற்றும் பெரியசாமிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் மாலை நேரம் திடீரென பெய்த மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மக்காசோளம் உள்ளிட்ட மானாவாரி பயிர்களுக்கு இந்த மழை போதுமானதாக இருக்கும் எனவும் விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர்.